sir. Yeah. Salam Dubai. This is Martin. Feroz பேசுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம நாளா பேசுறோம். இது ஒரு ஆப்ரேஷன்ஸ் மார்க்கெட். இந்த ஜூன் 4th வந்து ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் ட்ரை பண்ணிட்டு மாட்டேங்குது. நேற்று வந்து இங்க ராகுல் காந்தி இது வந்து ரொம்ப பெரிய லெவல் இஷ்யூவா ஆயிருக்கு. ஏன்னா ஜூன் 4th மார்க்கெட் ஏறும்னு அவருடைய இன்டர்வியூ என்னன்னா, ஏன் வந்து டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்க க்ளூ கொடுக்குறாங்க. சரிங்க, இது வந்து ஜூன் 3rd கொடுக்கல, 1 வீக் கொடுக்குறாங்க. இதை நம்பி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, மிகப்பெரிய ஆட்களே சொல்றாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் பெருசா போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில உள்ள வராங்க. உள்ள இழுத்து அவங்கள வந்து வித்துட்டு அவங்க தலையில கட்டிட்டு போனது யாரு? கிட்டத்தட்ட 38 லட்சம் கோடி. வேல்யூவேஷன் இறங்கினா கூட சரி, விலை இறக்கம் தான். யாரோ ஒருத்தவங்க நஷ்டம் ஆயிருக்காங்கல்ல மார்க்கெட்ல. அதுதான் வந்து அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸ்பெஷல் இன்டர்வியூவே தான். உண்மையிலேங்க பியர்லி ஆப்ரேட்டட். அதனாலதான் நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விகளே நான் தவிர்த்தேன். சரி, இது பங்கு சந்தை புதிய உச்சத்தை அடையுமான்னு சொல்லி நான் எக்ஸிட் போல பேஸ் பண்ணி ரீட்டைலர்ஸ் உள்ள வந்து ரீட்டைலர் சிக்க வச்சு சோ பேனிக். அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் டேல எந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய பிளாட்ஃபார்ம்ஸும் ஒர்க் பண்ணல. நிறைய பேர் வந்து ஸ்பெஷலா வாங்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. சரி, மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு, நம்ம வாங்கிடுவோம்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா. எந்த பிளாட்ஃபார்மும் ஒர்க் பண்ணல. அது என்எஸ்சி பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், பிஎஸ்சி ஸ்டார் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், என் டைரக்ட் எம்எஃப் உடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், எதுவுமே ஒர்க் பண்ணல. நிறைய பேருக்கு வந்து எனக்கு சில பேர் அன்ன இடையெல்லாம் நாங்க வந்து பரபரப்பாலாம் யோசிக்க எல்லாம் பார்த்தாச்சு. சில நண்பர்கள் வந்து வெளியில உள்ள நண்பர்கள் கால் பண்ணி ஆஃபீஸ்ல எல்லாம் கேட்டாங்க வந்து இது ஓப்பன் ஆகுதா, அது ஓப்பன் ஆகுதா. ரீசெண்ட் இல்லை, நாங்க எதுவும் பார்க்கல. ஆல்ரெடி என்ன எஸ்ஐபிஎஸ் போயிட்டு இருக்கோ அது மட்டும் போவோம். அன்னைக்கு எத்தனை பேருக்கு போதோ போட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஈவன் தோ பர்ச்சேஸ் போட்டு கூட அடுத்த நாள் என்இவி ரெக்கவர் ஆன என்இவி தான் கிடைச்சிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் வந்து நிறைய விஷயம். அதனாலதான் ஆப்ரேட்டர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவேன். யாரோ ஆப்ரேட் பண்றாங்க. அது யாரு என்னங்கிறதுலாம் அது பொலிட்டிக்கலி நிறைய மோட்டிவேஷன் அவங்க பேசிக்கலாம். பட் நம்ம அதை பேச முடியாது. இந்த மாதிரி என்னன்னா காமன் கம்போஸ்டா இருக்கணும். ரொம்ப யுஃபோரியால எதுவுமே பண்ணிடக்கூடாது. அதான் நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரீம் ஃபியர் எக்ஸ்ட்ரீம் கிரீட்ல எதுவுமே பண்ணிடாதீங்க. மார்க்கெட் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இது இப்படிலாம் செட்டில் ஆகாது. இந்த மார்க்கெட்ல தான் பணம் பண்ண முடியும். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்த மார்க்கெட்ல தான் பணம் பண்ண முடியுங்க. ஏன்னா இறங்கும், திடீர்னு இறங்கும். ஏதாவது ஒரு இன்ஸ்டெபிலிட்டி லைக் சிச்சுவேஷன் வரும். நீங்க ரொம்ப மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாவே 10 வருஷம் பாலிசிஸ் இருந்தது. இப்ப என்ன பண்ணுவாங்க, பாப்புலிஸ்ட் பாலிசிஸ் எல்லாம் போகும். அந்த பாப்புலிஸ்ட் பாலிசிஸ் எல்லாம் போகும்போது மார்க்கெட்டுக்கு பிடிக்காது பார்த்தீங்களா. அது ஒரு ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எவ்ரி டவுன் இஸ் an opportunity பிகாஸ் இந்தியா வந்து 5 trillion எக்கானமிக்கு போகுது. லாங் டேர்ம் பாசிட்டிவ் நான் சொல்றேன். ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். டெஃபினட்டா போயிடும். அந்த 5 trillion எக்கானமியில போகும்போது 2 to 5 trillion கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம 2 trillion இருக்கோம், சம்திங் லைக் தட். இதுதான் சைனாலேயே நடந்தது. அந்த 2 to 5 trillion போகும்போது தான் அவங்களுடைய மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எங்கேயோ போச்சு. 4 times மார்க்கெட் ஓவராலாவே. நம்ம நிப்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சென்செக்ஸ், அதுவே 4 மடங்கு போச்சு. அதான் வந்து யூஎஸ்லயே நடந்தது. 2 trillion to 5 trillion வந்து 1977 to 88 அந்த 10 வருஷம் போகும்போது தான் உங்களுக்கு வந்து டோஜோன்ஸ் வந்து 700ல இருந்து 12,000 போச்சு. 15 times போச்சு. சேம் திங் ஹேப்பன் வித் ஜப்பான். இந்த 2 trillion to 5 trillion வந்து கிராஸ் ஆகிறது ரொம்ப குரூஷியல் ஃபார் மார்க்கெட் ஆல்சோ. இந்த எக்கானமியும் கிராஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பல மடங்கு கிராஸ் ஆகும் மார்க்கெட். அதே தான் இந்தியாவில் நடக்க போகுது. அது எவ்வளவு வருஷத்துல ஆக போகுதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 yearsல ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. யூஎஸ் மாதிரி 15 times ஆச்சுன்னா 10 yearsல 15 மடங்கு பணம் போச்சு. அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. நான் சொல்றேன், அந்த 12 to 15% யோசிங்க. தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். இந்த மாதிரி நேரத்துல மார்க்கெட்ல நிக்கணும்.
அதனால தப்பு தப்பா நம்ம பண்ணக்கூடாது. இவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி. மார்க்கெட்ல எங்களுக்கு என்ன நான் அன்னைக்கு பேசின உடனே ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்டாரு. சரி நீங்க மார்க்கெட் இறங்குச்சு நீங்க என்ன வாங்குனீங்கன்னு சொல்லி. நீங்க இவ்வளவு வருஷம் இருக்கீங்க. 20 பிளஸ் இயர் 23 24 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. மார்க்கெட்ல 24 வருஷத்துல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த மாதிரி டயத்துல சும்மா இருந்தாலே போதும். நம்மள எதுவுமே இம்பாக்ட் பண்ணாம இருந்தாலே நம்ம மெச்சூர்டா இருக்கோம்னு அர்த்தம். அதுதான் அன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் நடந்தது. பிகாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, நாங்க அமைதியா இருப்போம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். நாங்க பண்றத பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். நம்ம கையில பணம் வேணும். இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கும். அதனால காமா கம்போஸ்டா நிதானமா இருங்க. இந்தியா வந்து டெஃபினெட்லி வந்து கோலிஷன் கவர்மெண்ட்ல தான் நிறைய வந்து சாதிச்சிருக்கு. இந்த 2 to 5 ட்ரில்லியன் எக்கானமி வந்து டிரான்ஸ்பர்மேஷன்ல மார்க்கெட் பெரிய லெவல்ல போகும். அதுக்கு முன்னாடி இது போகும், ஒரு பக்கம் போகும், இன்னொரு பக்கம் அந்த வொலாட்டிலிட்டி, கிராஷ், கிரைசிஸ் இது எல்லாமே மார்க்கெட்ஸ்ல இருக்கும். இது பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. காமன் கம்போஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10 லட்சம். Or, price gets very high.